வெல்கம் டு வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ். நம்ம ஆல்ரெடி வந்து சிஏ இனிஷியேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஒரு முயற்சியாக வந்து பிஒய்க்யூ அவங்களுக்கு குரூப் 2 2A எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில இது ரிலேட்டடா என்னென்ன பிஒய்க்யூலாம் வந்து ஆல்ரெடி வந்து கேட்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் வந்து ஒரு இந்த டாபிக்கே மட்டும், இந்த உமன் ஹெல்த் டாபிக் மட்டும், இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து உமன் ஹெல்த் டாபிக். இந்த டாபிக் மட்டுமே வந்து ஒரு 2 வீடியோவா ஷோ ஆகும். ஏன்னா ஒரு 41 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம். வீடியோ வந்து நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸ்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை 2015 இருந்து 2024 வரையா பிஒய்க்யூ என்னென்ன பிஒய்க்யூ வந்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸா பிரிச்சு வந்து புக் ப்ரொவைட் பண்றோம். அந்த புக்கோட சாம்பிள் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிரைவ் லிங்கா ஆட் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கிடுங்க. அது போக வந்து இது லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ விரும்பக்கூடியவங்க வந்து கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கோங்க. கீழே கண்டிப்பா நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்லையும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இண்டெக்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் இருக்கும். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே. அதற்கு முன்னாடி பிஓடி என்னன்னா பெண்கள் மற்றும் ஆரோக்கியம், இது தொடர்பாக தான் ஃபுல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல முறையில் லிசன் பண்ணிக்கங்க. G1 G2 G2A கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இது மேக்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உமன் கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உமன் கவுன்சில் ஹெல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போது நடந்தது அப்படின்னா 12 ஜனவரி 2014. இப்போ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1993 வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வந்து ஸ்டேட் உமன் கமிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்படுத்திருக்காங்க. ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தியிருப்போம். சென்டரோட அடிப்படையாக கொண்டு ஸ்டேட்ல ஏற்படுத்தியிருப்போம். இதுல வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க, சேர்பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது போக வந்து 9 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த சேர்பர்சன் இப்ப கரண்டா 2024 யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎஸ் குமாரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 12/1/2014 வருடம். 12ஆம் தேதி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ்காண்பவை எவை? அதாவது வந்து உமன் சென்ட்ரிக் ரிலேட்டடா போடக்கூடிய ஒரு மகளிர் திட்டம் அப்படிங்கிறது வந்து கீழ்கண்ட எந்த விஷயங்களெல்லாம் அடிப்படையாக கொண்டு போடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி, இந்த 4 காரணங்களையும் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மகளிர் திட்டம் அப்படிங்கறத வந்து கொண்டு வர்றாங்க. இந்த மகளிர் திட்டம் அப்படிங்கிறது வந்து யாரால செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிஏ இனிஷியேட்டிவ்லேயே பார்த்திருப்போம். ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். சரிங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். இது வந்து 1983 வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது வந்து நம்ம தெரியும்ல, 1989 வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா இருக்குது. இது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணி இந்த பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு இந்த மகளிர் திட்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்திருக்காங்க. இது சமூக ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், ஏன்னா வந்து ஒரு தொழில் பண்ணும்போது இந்த 4 விஷயங்களுமே வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மகளிர் திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த பெண்களோட இந்த 4 டைமென்ஷன்லையுமே வந்து அவங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து மகளிர் திட்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த உமன் கார்பரேஷன், ஏன்னா வந்து ஏஜென்சி. அடுத்து ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டெப்போட எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸ்டெப் அப்படிங்கிறது நான் விரிவாக்கம் சொல்றேன், அதையும் நீங்க கவனிச்சுக்கிடுங்க. சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். அவ்வளவுதான். இதுல வந்து அந்த எக்ஸ்பென்ஷனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர்ல வந்து ஒரு டேஷ் இருக்குது. அதுல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சதுனாலே நம்மளால வந்து தாராளமா இதை செயல்படுத்த முடியும். இதை கரெக்டான ஆன்சர் எழுதிட முடியும். இதை யார் செயல்படுத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் எப்போ இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1986-87 ஃபிஸ்கல் இயர்ல வந்து இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டெப் எக்ஸ்பென்ஷன் மறந்து. அடுத்து ஹெல்ப்லைன் நம்பர். இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஹெல்ப்லைன் நம்பர் தான். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா? பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல மேலே ஆன்சர் கொடுத்திருக்காங்க 2 and 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னும் 4th ஒன்னும் கரெக்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் 4th ஒன்னுங்கிறது ஆப்வியஸா வந்து கரெக்ட். அதாவது வந்து குழந்தைகள் உதவி எண் 191098, பெண்கள் உதவி எண்
1091, சைபர் கிரைம் உதவி எண் 1930. இந்த சைபர் கிரைம் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கிடுங்க, ஏன்னா நிறைய சைபர் திருட்டு நடக்குது சரிங்களா. அது போக கடலோர பாதுகாப்பு உதவி கோஸ்டல் கார்டு இருக்குல்ல, கோஸ்டல் கார்டோட செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1993. இந்த 4 நம்பர் ஞாபகம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குழந்தைகள் பரிச்சயம், பெண்கள் பரிச்சயம், சைபர் கிரைம் இப்போ உள்ள காலகட்டத்தில் சைபர் கிரைமும் பரிச்சயம், இந்த கடலோர பாதுகாப்பு உதவின்னு மட்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இந்த செஷன் மூலமா உங்களுக்கு வந்து அதையும் கிளியர் பண்ணிடுறோம், பார்த்துக்கிடுங்க சரிங்களா. ஓகே, அடுத்த ஸ்கீம், அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. பெண்களுக்கு வன்முறை இல்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற டேஷ் நாட்கள் மற்றும் உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சோசியல் இஷ்யூல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இந்த ஆக்ட் பத்தி படிச்சிருப்பீங்க. இந்த ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா, அதாவது பெண்களை பிசிக்கலாகவோ இல்ல சைக்காலஜியாவோ வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து துன்புறுத்துறது இந்த சட்டத்தின் கீழ் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். இதுல எத்தனை நாட்குள்ள வந்து தீர்வு காணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா 60 நாட்களுக்குள்ள வந்து கண்டிப்பா அந்த வழக்குக்கு வந்து தீர்வு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்கள் முக்கியம், 60 நாட்கள் சரிங்களா. 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 சரிங்களா. அது கணவரா இருக்கலாம், இல்ல வந்து இன்லாஸா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே வந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது சரிங்களா. ஆனா சில இடங்கள்ல வந்து இந்த சட்டம் அப்படிங்கிறது தவறா பயன்படுத்தப்படுது. அதையும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து. அடுத்து, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. ஆபியஸா இதெல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயமான கேள்வி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்க உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்னிபெசன்ட் வந்து தன்னாட்சியகம், நாகம்மையார் வந்து சுயமரியாதை, தர்மாம்பாள் அவங்க எல்லாருமே வந்து விடுதலைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஈடுபட்டவங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆபியஸா தெரியும். தேவதாசி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/1947. அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து அந்த தேவதாசிகளுக்கும் வந்து திருமணம் செய்யறதுக்கு உரிமை இருக்குது. அவங்கள வந்து கோயில்கள்ல வந்து இப்படி வந்து சுரண்டலுக்கு உள்ளாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. டேட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 9/10/1947. அடுத்து வந்து ஒரு கூற்று காரணம். இது ரீசெண்டா கேட்டது, ஆனா வந்து எவ்வளவு பழைய கேட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கூற்று, மங்கள மாலை திட்டம் 2012 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. நம்ம வந்து நிறைய திருமண உதவி திட்டங்கள் படிச்சிருப்போம். அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஒரு திட்டம் பார்த்திருப்போம், அன்னை தெரசாவுக்கு ஒரு திட்டம் பார்த்திருப்போம். அடுத்து வந்து இன்னொரு பெண் பேர்ல வரும்ல, அவங்க பேர் என்ன, ராமாமிர்தம் முடிஞ்சாச்சு. தர்மாம்பாள் நிதி உதவி திருமண உதவி திட்டம் அப்படின்னு வரும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஆபியஸா வந்து செயல்பாட்டில் இருக்குது. ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது ஆபியஸா வந்து கூற்றும் சரி, காரணம் சரி, எல்லாமே வந்து கரெக்ட். மங்கள மாலை திட்டம் 2012 2013 ஜெயலலிதா அவங்களோட பீரியட்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இது யாருக்கு அப்படின்னா அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இவங்க இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சாலும் இவங்க ஆபியஸா வந்து அன்னை தெரசா, அந்த ஏழை விதவை பெண்கள் அதெல்லாம் இருக்கலாம், அந்த ஸ்கீம்ஸுக்கும் வந்து இவங்க எலிஜிபிள். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வந்து சரியான ஆப்ஷனா இருக்குது. ஓகே, அடுத்த என்னங்கிற பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு ஆக்ட் ரிலேட்டடா வரக்கூடியது. என்ன கேட்டாங்கன்னா, பின்வரும் தமிழ்நாட்டில் உள்ள சுகாதார அமைப்புகளை அதன் ஆண்டிற்கு பொருத்தமான சரியான பொருத்தல்களை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருக்காங்க, 1, 2 சரியானவை. மற்ற என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் மிஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்ட், 2005. ஏன்னா வந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க அங்க படிச்சிருப்பீங்க, ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1939. இந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. 1939 கன்சிடர் பண்ணிங்க. அப்போ 3 4 தப்பா அப்படின்னா 3 4 தப்பு. தமிழ்நாடு மாநில சுகாதார கொள்கை பார்வை வந்து 2032 இல்ல 2030 சரிங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 1987. ஸோ 1 and 2 அப்படிங்கிறது வந்து சரியானது. இந்த ரெண்டையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது 2030, இது 1987 மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னே வந்து உங்களுக்கு யாருமே ஞாபகத்து வருவா அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு. அடுத்து, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட முயற்சி, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல செயல்படுத்தப்பட்டதுன்னா தாய் பராமரிப்பு நிலை என்ற திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களின் இறப்பை பூஜ்ஜியத்தை அடைதல். அதாவது வந்து MMR அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த MMR ரேஷியோ வந்து 0வா கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த இலக்கு. இது வந்து நெல்லை மாவட்டத்தோட கலெக்டரால செயல்படுத்தப்பட்டது. எப்ப செயல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 2022 செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இதை ரீச் பண்ணாங்களா அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான டேட்டா வரல. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே வந்து விருதுநகர் அப்படிங்கிற மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து MMRல வந்து ஒரு வருடத்துல பூஜ்ஜியத்தை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா வந்து ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து அட்ரஸ் பண்ணிருப்போம், இங்கேயும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா வந்து தாய் பராமரிப்பு நெல்லை அப்படிங்கிறது வந்து எம்எம்ஆர் ரேஷியோ வந்து 0வா கொண்டு வரணும் அப்படிங்கிறத இலக்கு. சரிங்களா? ஓகே, நல்லது. அடுத்து, புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. இதன் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருமே தெரியும், என்ன காரணத்தினால வந்து புதுமை பெண் அப்படின்னு செயல்படுத்துமா, அரசு உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்களின் சேர்க்கை வீதம் அதிகரிப்போம். அதாவது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க GER, இதை தனியா டேர்ம் பண்ணியே வந்து மெயின்ஸ்ல கொடுத்திருக்காங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது ரேஷியோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நியூமரேட்டர் ஒன்று இருக்கும், டினாமினேட்டர் ஒன்று இருக்கும். அதாவது தொகுதி ஒன்று இருக்கும், பகுதி ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல என்ன அப்படின்னா, காலேஜ் போகக்கூடிய வயசு என்ன, படிக்கக்கூடிய வயசு என்ன, கல்லூரி வயசு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 18ல இருந்து 23 வரை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? 18 வயதுல இருந்து 23 வயதுல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவும், எத்தனை பேர் வந்து காலேஜ்ல என்ரால் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் GER அப்படின்னு சொல்றாங்க. புதுமை பெண் உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், 2022ஆம் வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. 2022 சரி, செப்டம்பர் 15 இல்ல, செப்டம்பர் 5. சரிங்களா? செப்டம்பர் 5, செப்டம்பர் 15 இல்ல, 2022 செப்டம்பர் 5ஆம் நாள் வந்து உங்களுக்கு செயல்படுத்திருப்பாங்க. செப்டம்பர் 15 வந்து காலை உணவு. சரிங்களா? இது செப்டம்பர் 5. இத 2024 டிசம்பர்ல இருந்து முதல் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் கொடுத்தாங்க, 6ல இருந்து 12 வரைய. இப்ப 2024 டிசம்பர்ல வந்து 6ல இருந்து 12 வரைய அரசு உதவிபெறும் பள்ளிகளிலும் படித்தவங்களும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது புதுமை பெண் ஸ்கீம் மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணப்படல, அரசு உதவிபெறும் பள்ளிகளுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீமும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஏதேனும் ஒரு டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படுது? இது 1992. இது வந்து 1990க்கு பிறகான நலத்திட்டங்கள் அப்படின்னு படிக்கும்போது இந்த திட்டம் மிக முக்கியமா பார்க்கப்படுது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ஸ்டு டெபாசிட் தான். சரிங்களா? பிக்ஸ்டு டெபாசிட், அதாவது வந்து உங்களுக்கு இதே வருடத்துல வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருப்பாங்க. அதோட பேர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த ஒரு சிறு சேமிப்பு, ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். கிட்டத்தட்ட வந்து அந்த பிறந்த குழந்தைகளோட பேர்ல வந்து ஒரு 50,000 அப்படிங்கிறது வந்து வரவைக்கப்படுகிறது. 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா 25 அப்படிங்கிறது வரவைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இப்ப இது அடிப்படையாக கொண்டுதான் வந்து என்னன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. மூவனும் ராமாமிர்தம் கல்வி உதவித்தொகை பெற தகுதியானவர்கள் யார்? இது வந்து உங்களுக்கு இன்னொரு வடிவத்தை கேட்டுங்க. அதாவது புதுமை பெண் அப்படிங்கிற வடிவத்தை கேட்காம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம். சரிங்களா? உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் மட்ட வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்கள். சரிங்களா? அதாவது 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. இது செப்டம்பர் 5, 2022 இருந்து கொடுக்கப்படுது. இப்ப டிசம்பர்ல இருந்து இப்ப அடுத்த ஆண்டுல வந்து படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ளவங்களுக்கும் வந்து எலிஜிபிள் ஆக்கப்படுது. சரிங்களா? ஓகே. 2 விதத்துல கேட்கலாம். 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமை பெண் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுகிறது? நம்ம முன்னாடியே ஒரு 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடியே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். வேரியஸ் டைப் ஆஃப் மேரேஜ் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அதுல ஒண்ணுதான் வந்து என்ன அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு. சரிங்களா? ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். அதை ஞாபகம் வச்சுங்க. ஆனா வந்து எல்லா ஸ்கீம்லயுமே வந்து அந்த கல்வி பயிலாதவங்க அல்லது வந்து பள்ளி படிப்பு முடிச்சவங்களுக்கு வந்து அந்த 25,000 ரூபாயும் 1 சவரனும், அதே மாதிரி வந்து டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வந்து 50,000 ரூபாயும் 1 சவரனும் கொடுக்கப்படுது. அந்த ஸ்கீமோட அந்த பலன்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா யார் பெறுறா, அந்த பயனாளிகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த பயனாளிகள் நல்ல முறையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு. ஆப்வியஸா இது ஈஸியாவே நம்ம சொல்லிடலாம். ஸ்டேட் ரிசோர்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து நிர்பயா நிதிக்கு அப்புறம் தான் வந்தது. அடுத்து மகிழா சக்தி கேந்திராவும் வந்து இப்ப ரீசெண்டா செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஆனா மாநில மகளிர் ஆணையம் நம்ம பார்த்த மாதிரி 1993ஆம் ஆண்டு AS குமாரி இப்ப இருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து முறையாக வந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். பெண்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் இவங்க தான் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை, அவங்க சட்ட ரீதியான உதவி பண்றது எல்லா விஷயம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தாலுமே வந்து இவங்க தான் வந்திருப்பாங்க. நீங்க நிறைய பேர் ஒன்னு நேஷனல் கமிஷன் வந்திருப்பாங்க, இல்ல ஸ்டேட் கமிஷன் வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டி ஆல் 1, 2, 3 3மே சரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
முடிவெடுத்தலில் பெண்களின் ஈடுபாட்டினை அதிகரித்தல். கண்டிப்பா பெண்களோட மேம்பாடு அடையணும்னா அவங்க வந்து ஒரு கல்வி பயில்றது, வேலை வாய்ப்பு தொடங்குறது, கடன் பெறுறது, இது எல்லாத்துக்கும் அவங்களோட முடிவு அப்படிங்கிற அவசியம். பெண்களை தொழில் முனைவரா இதுல ஆப்வியஸ்லி கரெக்ட். அடுத்து முறைசாரா அமைப்புகளில் பெண்களின் பணி நிலையினை மேம்படுத்துற நடவடிக்கை. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து அந்த நின்றுகிட்டே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 10 பேர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி பாக்ஸ் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி பாக்ஸ் அல்லது அந்த விசாகா கைட்லைன்ஸ் அடிப்படையில் 2013 இருந்து செயல்படுத்தப்படுது. ஏன்னா போஷ் ஆக்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்படுங்க. போஷ் ஆக்ட் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து பெண்களை வந்து பிரிவென்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் விசாகா கைட்லைன்ஸ் கீழே வந்து செயல்படுத்தப்படுது. சரிங்களா? சி பாக்ஸ் 10 பேருக்கு மேல வந்து ஒரு நிறுவனம் இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனத்துல எல்லாத்துலயுமே வந்து சி பாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து சிறார் நீதிமன்றம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஜனவரி 15, 2016. சரிங்களா? அதாவது தவறு பண்ணவங்க வந்து அதுல இருந்து திருத்துறதுக்காக இந்த ஜூவனல் ஆக்ட் வந்து ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜனவரி 15, 2016 நல்ல முறையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் வந்து இந்த நிர்பயா வழக்குல வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன் அப்படிங்கிறனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவனை வந்து சிறார் அந்த செல்ல தான் வந்து அவனை. அடுத்து டேஷ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலமாக பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கீமே வந்து கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகளோட ப்ரொடக்ஷன், மீது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் தான். சரிங்களா? மீது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் தான், எல்லா ஸ்கீம்ஸ் தான். இது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாத்து, அதாவது அரசாங்கத்தோட நேரடி முதலீடு அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா அது எஃப்டிஏ சொல்றான். சரிங்களா? அது எஃப்டிஏ சொல்றான். அது எப்படியே வச்சு அதிகாரம் அளிக்கிறத உரிமைகளை அவங்களோட உரிமைகளை பாதுகாத்து. ஏன்னா வந்து அந்த தொகை வந்து எப்போ முடிவுபடும் அப்படின்னா அது குழந்தை பருவத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது முடிவு பெறும். ஸோ அவங்களுக்கு இதன் வழியாக வந்து அதிகாரம் அளிக்கப்படும். அதிகாரம் அளிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்று அதை வந்து கல்வி உதவியாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த இஷ்யூலாம் வந்து கலையரங்கு தான் இந்த வந்து பெண் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்திருக்காங்க 1992 அந்த ஸ்கீம் தான். கிராடல் பேபி உங்களுக்கு தெரியும் 1992. இது வந்து சிசு கொலைகளை தடுக்கிறதுக்கு. அடுத்து இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 2015 ஐ திங்க் 2015 சமயத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸ்மிருதி இரானி அப்படிங்கிற மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்களோட டேர்ம்ல வந்து இது செயல்படுத்தப்படும். அதன் பிறகு தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் 1989ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு தொழில் முனைவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அடுத்து வந்து கல்வி ரீதியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பினான்சியல் ரீதியான ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? உமன் சார்ந்து என்னென்ன நல திட்டங்களா இருக்கோ எல்லா நலத்திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து இந்த மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்துக்கு இருக்குது. இவங்களோட மிகப்பெரிய முன்னெடுப்புல வந்து இப்போ வந்து மதி திட்டம் அப்படின்னு ஒன்று நீங்க பார்த்திருப்பீங்க. மதி திட்டம், மதி எக்ஸ்பிரஸ், இதே மாதிரி அங்க மதி அங்காடி, மதி திணை உணவகம், இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே, அதற்கப்புறம் வந்து ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்க. 1961 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து வரதட்சணை அப்படிங்கிறது வந்து மூவபிள் அசெட் வந்து இம்மூவபிள் அசெட் ரெண்டுமே வந்து வரதட்சணை தான். அதாவது பெண்ணோட வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய எல்லாமே வந்து இதுமே வந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க. வரதட்சணை மரணம் இன்ன வரை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ 1961 வந்து இது செயல்படுத்திருக்காங்க. ஆனா இன்னமும் நிறைய நடவடிக்கைகள் வந்து தேவை. ஏன்னா பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்கிற போது வந்து இந்த சட்டம் வந்து இன்னும் வீரியமா செயல்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு காலத்தின் தேவையா இருக்கு. சரிங்களா? வரதட்சணை தடை சட்டம் 1961. அதன் பிறகு ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் டு பி செட்டப் இன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெரு மருத்துவமனை நிறுவனம் அப்போலோ மருத்துவமனை. யாருமே வந்து இந்த மருத்துவமனையை வந்து எளிதாக நம்ம மறந்துட மாட்டோம். ஸோ அப்போலோ மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட மருத்துவத்துக்கு அமைக்கப்பட்ட முதல் தனியார் பெரு நிறுவனம். சரிங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஃபார்மசி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அப்போலோ அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. இதை தான் வந்து கிண்டியில் அமைச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுல ஒரு மருத்துவர் வந்து கொலை முயற்சி பண்ணாங்கல்ல, அது இந்த மருத்துவமனையில 100வது அவரோட கலைஞரோட 100ஆண்டு விழா அப்போ வந்து திறக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை கிண்டியில செயல்படுது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. சரிங்களா? ஏன்னா நூலகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் அமைஞ்சிருக்கு. மதுரைக்கு பிறகு வந்து இப்போ நிறைய மாவட்டங்கள் வந்து அது திறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை அப்படிங்கும் போது வந்து அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். சரிங்களா?
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாலோஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் இன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து தமிழ்நாடு என்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி குடும்ப நலம் மற்றும் குழந்தைகளோட நலத்தை மேம்படுத்துறதுக்கு செயல்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டா கம்யூனிட்டி நீட்ஸ் அசஸ்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சமூக தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிற கம்யூனிட்டி நீட் அசஸ்மெண்ட் அப்ரோச். சமூக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து ஸ்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி நீட்ஸ், சமூகத்துல என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து கருத்துல கொண்டு அதற்கு ஏற்றாப்புல வந்து நம்ம திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கறத வந்து கொண்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து தமிழ்நாட்டின் பொது விநியோகத்தின் குறிக்கோள் என்ன? பொது விநியோக திட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 1976 இருந்தே நம்ம வந்து பிடிஎஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பிடிஎஸ் சிஸ்டம் வந்து யாருக்கு பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு தேவையான உணவு அப்படிங்கிறது வந்து ரேஷன் ஷாப் மூலமா நாங்க ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வந்து யுனிவர்சல் பிடிஎஸ் எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஏற்படுத்துறாங்க. இது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து டார்கெட் எடுத்தேன். சரிங்களா? முறையா வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரேஷன் ஷாப்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்மளையும் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அது போக வந்து அந்தியோதயா, அன்ன யோஜனா கார்டு இதே மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு சில பேர் வந்து இந்த சுகர் கார்டு அப்படிலாம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாத உணவுக்கு வந்து உத்தரவாதம் தரப்படுது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி. சரிங்களா? தமிழ்நாடு பிடிஎஸ் வந்து ஃபுட் செக்யூரிட்டியை வந்து உறுதிப்படுத்துது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1-3 சைடு. அப்போ வந்து 2ல என்ன தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது. ஆபியஸா தமிழகத்தால் தொடங்கப்பட்டது. அடுத்து இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களால் செயல்படுத்தும் தவறு. 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறை ஆகும். கண்டிப்பா நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறை ஆகும். இதை செய்த வந்து கனடால இப்போ சமீபமா செயல்படுத்திருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. கனடால இப்போ செயல்படுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. தெலுங்கானால இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, டெல்லியில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. சோ தமிழ்நாட்டில தான் இது முதல் முறை தொடங்குச்சு. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு. 2024 ஜூலை 15, அதாவது தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி நாள். அந்த நாள்ல இருந்து இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து இந்த ஜிகா பார்த்துருப்பீங்க. சரிங்களா? JICA ஜிகா. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த நிதி உதவி அளிக்குது. மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு திட்ட காலம் அப்படிங்கிற வந்து 7 ஆண்டுகள் வந்து இதை பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமா வந்து செயல்படுத்துறாங்க. சரிங்களா? நகர்ப்புற சுகாதார திட்டம், அதாவது அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். சரிங்களா? தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது ஜிகா. அந்த பேர் ஞாபகம் வச்சுன்னா ஒண்ணு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த பன்னாட்டு அமைப்புடன் தன்னோட உறவை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத கேட்கலாம். ஜிகா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நிறைய இனிஷியேட்டிவ் பண்றாங்க. நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்னங்கிற பார்க்கலாம். நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? இது வந்து நம்மளோட ஸ்கூல் புத்தகத்துல இருக்கும். தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிறதுல 3வது இடம். 2015 வச்சுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 வச்சுதான் கேட்டிருக்காங்க. சுகாதார குறியீடு அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது போக வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுது. அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்தலாம். டோட்டலா 10 இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நம்ம 3வது இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கேரளாவும், நம்மளுக்கு முன்னாடி வந்து கேரளாவும் பஞ்சாப் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புத்தகங்களே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு 3வது இடம் சுகாதார குறியீட்டுல. அடுத்தது வந்த ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு 2005 கரெக்ட், 1939 கரெக்ட். இந்த பாலிசி வந்து 2030 அப்படிங்கிறத நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன். அதே மாதிரி வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து 1987. ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேல பார்த்த கொஸ்டினோட ரிப்பீட்டேஷன் தான். சரிங்களா? அடுத்து ஆகஸ்ட் 25, 2023 அன்று 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசின் முதன்மையான தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் டேஷ் வகுப்பு வரை விரிவுபடுத்தி உள்ளனர் அப்படின்னு கேட்கிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை. ஆகஸ்ட் இது 25 இல்ல, ஐ திங்க் 24 இந்த தவறா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 லட்சம் மாணவர்களுக்கு வந்து விரிவு பண்ணப்பட்டிருக்கு. சரி, 17 லட்சம் மாணவர்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் உங்களுக்கு வந்து ஆபியஸா தெரியும். செப்டம்பர் 15, 2022 வந்து மதுரையில சிம்மக்கல்ல வந்து இது பண்ணிருப்பாங்க.
ஸ்டாலின் இருப்பார் மதுரையில் வந்து செயல்படுத்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அண்ணாவோட பிறந்த தினத்துல 2022 வருஷம் ஆகும். அதே 2022 செப்டம்பர் 5 தான் வந்து அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்திருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து டெல்லி முதல்வர் கொண்டு வந்துரும். டெல்லி முதல்வர் இங்க வந்திருப்பாரு. அந்த மாதிரி பள்ளி திட்டம், அந்த தகைசால் பள்ளி திட்டம், அது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் சரிங்களா. 2022 நிறைய ஸ்கீம் இருக்குது. அடுத்து தமிழ்நாடு சுகாதார, இது வந்து ஒரு பொறுத்து கேட்டுக்கலாம், என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. தமிழ்நாடு சுகாதார மறுகட்டமைப்பு திட்டம், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம். இதுல வந்து நம்மளால வந்து என்னென்ன விஷயங்களை எலிமினேட் பண்ண முடியுது, இல்ல நம்மளால கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எளிமையானது. சோ அந்த காப்பீடு திட்டத்தில இருந்தே நம்ம வந்து பார்க்கலாமே. காப்பீடு திட்டம் எத்தனை இருக்கு? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 3வது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகள் எழுது. கண்டிப்பா வந்து இந்த ஒண்ணு தான் கரெக்டா வரப்போகுது. அப்போ ஒண்ணு வந்து 2 இடத்துல இருக்குது சரிங்களா. அப்ப 2வது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் ஃபுல்லாமே வந்து மாத்திரம் அப்படிங்கிறது SDG 3 இருக்குது. சமூக பொருளாதாரத்துக்கு கீழே உள்ளவர்கள் ஆரோக்கியத்தை உயர்த்த அப்படின்னு இருக்குது. அடுத்து நகர ஏழைகள் ஆரோக்கியம், நகர ஏழைகள் ஆரோக்கியம் அப்படிங்கும் போது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் சரிங்களா. அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு மேலேயே வந்து சிக்கா பார்த்துருக்கோம். சோ இது அப்படிங்கிறது வந்து அதாவது 4வது வந்து 2வது. ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரி. நம்ம வந்து முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் வச்சோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு நகர சுகாதார காப்பீடு திட்டத்தையும் வச்சு நம்ம வந்து செயல்படுத்தினாலே போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். டோட்டலா மாத்துறது வந்து SDG 3. இது SDG 3ங்கிறது வந்து என்னன்னா நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு நிலையான மேம்பாட்டு இலக்குகளை வந்து உலக அளவில் செயல்படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், அது என்னங்கிறத பார்க்கலாம். மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்ட கால பராமரிப்பு உள்ள மனநல சேவைகளை வழங்குதல். ஓகே, மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள், மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல், வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல், சமூக விழிப்புணர்வு. இந்த வீடுதோறும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சாத்தியப்படாது சரிங்களா. ஒவ்வொரு வீட்லயுமே வந்து சைக்காலஜி ரீதியா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி வந்து நிறைய ஹியூமன் ஒர்க்கிங் ஹவர்ஸும் தேவைப்படும். ஸோ இது மட்டும் வராது. 1, 2, 4 அப்படிங்கிறது சரியான விஷயம். ஏன்னா வந்து எல்லா விதமான சேவைகளுக்கும், மனநல பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாருக்கும் சேவை வழங்கி தான் ஆகணும். 2வது அந்த உபகரணங்கள், அதுக்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மாவட்ட அளவில், ஏன்னா வந்து ஸ்டேட் லெவலில் வந்து உங்களுக்கு கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனமே இருக்குது அந்த மென்டல் ஹெல்த்துக்காக. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ஏற்படுத்தி அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவசியமாகுது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மனநல பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அடுத்த 4வது சமூகத்தில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சரிங்களா. அதாவது தோல்வி பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரது. ஏன்னா பெரிய அளவில் யார் இந்த டிப்ரெஷனுக்கு உள்ளார அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள். அதுவும் இந்த போட்டித் தேர்வோ இல்லை வந்து பப்ளிக் பரீட்சையில் எழுதக்கூடிய மாணவர்கள் சரிங்களா. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, நான் அப்புறம் சொல்லியிருப்பேன் 2015ஆம் வருடம் 3வது இடத்துல இருந்துருக்கேன். அதே மாதிரி நிதி ஆயோக் சுகாதார குடியீடு 2021 படி இந்திய மாநிலம் தமிழகத்தின் இடம் என்ன 2வது இடத்துல இருக்குது. நம்ம போன லாஸ்டா வந்து பார்த்த கொஸ்டின் வந்து 2015 உங்க ஸ்கூல் புக்கில் இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ 2021 தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்குது சரிங்களா. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் கேர் ரிலேட்டடா கோவிட்லாம் வந்து நம்ம நல்ல முறையில் வந்து கையாண்டோம். அதுக்கப்புறம் வந்து தடுப்பூசிகள் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணோம். மக்களை தேடி மருத்துவம், இதே மாதிரி எவ்வளவோ சுகாதாரத்துக்கான ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட விளைவா வந்து தமிழ்நாடு வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு 2nd பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. அடுத்து 2018 தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கலாம். 15 இருக்குது சரிங்களா. குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 15 இருக்குது. இப்போ ஆபியஸா வந்து ஒரு 13 கிட்ட வந்திருக்கு சரிங்களா. ஒரு 13 கிட்ட இருக்குது. இது மேலும் குறைஞ்சிருக்காங்க. நான் பார்த்த வரையில வந்து கடைசியா 13 வரை வந்து இந்த IMR அப்படிங்கிறது இருக்குது. கேரளா வந்து 10க்கு கீழே 6 கிட்ட இருக்குது. நம்ம 13 ரேஞ்சில் இருக்கும். 2018 உள்ள அளவு கேட்டுருக்கா. 2018 உள்ள அளவு அப்படிங்கிறது 15. சரி, இப்பெல்லாம் கொஸ்டின் நான் எங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து நீங்க எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். பாலிசி நோட்ஸ்ல வந்து இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா TNோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேண்ட் புக் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் புக் வந்து எல்லா டேட்டாவுமே இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டெய்லி ரெகுலரா நியூஸ் ரீட் பண்ணீங்கனாலே போதும், இது தாராளமா கிடைச்சிடும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின். இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் பேஸ்டு ஒரு ஸ்கீம். என்ன அப்படின்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்துறாங்க. நாடு முழுமைக்கும் ஒரு 112 டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து விருதுநகரும் ராமநாதபுரமும் தேர்வாயிருக்கு. அங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் சரிங்களா. அது இந்த 2 மாவட்டத்தில் செயல்படுத்துறாங்க. இது வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. செக் பண்ணி பாத்துக்கிட்டுங்க. தமிழ்நாடு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து எலிஜிபிள். ஒன்னு வந்து விருதுநகர், இன்னொன்று வந்து ராமநாதபுரம். அதாவது முன்னேற துடிக்கும் மாவட்டங்கள் அப்படிங்கிறது பேர் அந்த ஸ்கீமுக்கு சரிங்களா. ஓகே, அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம்.
உணவு பாதுகாப்பு என்பது கீழ்காணும் 3 கூறுகளே உள்ளது கொடுத்துட்டு 3 கேட்டிருக்கான். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 3 அளவு வச்சு தான் சொல்றாங்க சரிங்களா. அதாவது வந்து ஆக்சசிபிலிட்டி, அவைலபிலிட்டி, அப்சார்ப்ஷன் எவ்வளவு கிடைக்கிறாங்க, இந்த 3 தான். ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்பவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன், தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து தாராளமா இருக்கும். ஆக்சசிபிலிட்டி, அவைலபிலிட்டி, அப்சார்ப்ஷன் இந்த 3 தான் வந்து சரியான விடை சரிங்களா. அந்த எஃப்எஸ்ஐ வச்சு கேட்டிருக்காங்க, இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கறத கேட்காம என்னென்ன காரணங்கள்லாம் வந்து இந்த உணவு பாதுகாப்பு கணக்கிடப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். சோ நீங்க அந்த இண்டெக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து இது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிடுங்க. முதல் 3 டிஸ்ட்ரிக்ட், லாஸ்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் பாருங்க. தஞ்சாவூர், திருவாரூர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது, நீங்க செக் பண்ணி பாத்துக்கிடுங்க ஒரு சரிங்களா. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் இருக்குது. தமிழகத்தில் 3 அடுக்கு உடல்நல அடிப்படையின் கட்டமைப்பில் அடங்கி உள்ளவை என்று கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஹாஸ்பிட்டல், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், அடுத்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர், அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர் சரிங்களா. இது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு ஆபியஸா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுதப்படாத விதியா இருக்குது. இப்போ கூட வந்து தென்காசி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து சென்ட்ரல்ல இனிமேல் ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து தடை வாங்கி நம்ம இப்போ வந்து சாங்ஷன் கொடுத்தாச்சு தென்காசிலையும் கள்ளக்குறிச்சியிலையுமே சரிங்களா. அடுத்து பிஹெச்சி உங்களுக்கு ஆபியஸா தெரியும். இந்த பிஹெச்சிசிலே வந்து ஒரு ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. அதாவது வந்து இல்லம் தேடி ஆய்வகம். ஆனா வீட்டுல எல்லாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பிஹெச்சிசிலையுமே வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கேனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் ஏற்படுத்துறாங்க ஒரு ஸ்கீம் இருக்குது சரிங்களா. 3 அடுக்கு மருத்துவமனை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவட்ட மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், அடுத்து வந்து சமூக நல மையங்கள். ஓகே, அடுத்து ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு விகிதம் என்றால் என்னன்னு கேட்டா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நம்பரை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவான். 1000 அப்படிங்கிறது ஞாபகம். இதே எம்எம்ஆர் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா 1,00,000 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் 1 வயதிற்குள் இறந்த குழந்தைகள் எண்ணிக்கை. இதே மாதிரி வந்து 5 வயது குழந்தைகளுக்கான எண்ணிக்கையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சோ 1000 அப்படிங்கிற நம்பர் முக்கியம். தமிழ்நாடு வந்து இந்த ஐஎம்ஆர்ல வந்து 2வது பொசிஷன்ல இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 13.6 சம்திங் அந்த லெவல்ல வந்து ஐஎம்ஆர் குறைஞ்சிருக்கு. அது என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஐஎம்ஆர் அப்படிங்கறத பார்த்தாச்சு. மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் என வகைப்படுத்தப்படுகிறது ஸ்டேஜ் 3. அதாவது வந்து 4 விதமான ஸ்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிறப்பு விகிதம் அதிகமா இருக்குது, இறப்பு விகிதம் அதிகமா இருக்குது. அடுத்து பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கும், இறப்பு விகிதம் கம்மியா இருக்கும். இதுல வந்து 4 ஸ்டேஜுமே நாங்க எழுதிடுறேன். பெர்த் அதிகமா இருக்கும், டெத்தும் வந்து அதிகமா இருக்கும். பெர்த் அதிகமா இருக்கும், டெத் வந்து கம்மியா இருக்கும். அடுத்து பெர்த் குறைவா இருக்கும், டெத்தும் குறைவா இருக்கும். அடுத்து பெர்த் குறைவா இருக்கும், டெத் அதிகமா இருக்கும். இதான் அந்த 4 ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜ்ல வந்து 3வது ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா பெர்த்தும் குறைவா இருக்கும், டெத்தும் குறைவா இருக்கும். இதான் வந்து மக்கள் தொகை மாற்றுத் தொகையின் எந்த நிலை குறைந்த பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு கேட்காங்க. அப்போ வந்து ஸ்டேஜ் வந்து 3 அப்படிங்கிறத ஆபியஸா கரெக்டான. இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சாலை விபத்து மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். இதுல வந்து உங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அரசு மருத்துவமனையிலும் சரி, இந்த ஸ்கீம்ஸ்ல எந்தெந்த மருத்துவமனைகள்லாம் இருக்கோ அந்த மருத்துவமனைகளும். இது போக வந்து ஒரு சிலருக்கு வந்து மேம்பட்ட சிகிச்சை தேவை அப்படின்னா அந்த மருத்துவமனையில இருந்து உங்களை பரிந்துரைப்பாங்க. சேர்க்கிறவங்களுக்கு இதே மாதிரி வந்து அடிபட்டவங்களை வந்து கொண்டு போய் உதவி பண்ணி அவங்களை சேர்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து சன்மானம் வழங்கப்படுகிறது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த 48 அப்படிங்கிறது வந்து தங்க நேரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, கோல்டன் ஹவர் சரிங்களா. மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இது கிருஷ்ணகிரி. அதாவது 5/8/2021 சமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிருஷ்ணகிரியில வந்து ஏற்படுத்திருப்பாங்க. இப்போ கூட இதோட வந்து ஒரு மைல் ஸ்டோன் 1,00,000 பயனாளியா 5 லட்சம் பயனாளியான்னு தெரியல. ஈரோடுல வந்து நம்ம முதலமைச்சர் வந்து சந்திச்சிருப்பாங்க. 5/8/2021 சமணப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல கிருஷ்ணகிரி மாவட்டம். இது வந்து ரீசெண்டா ஒரு 2024 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் ஒரு அவார்டு வாங்குச்சு. அதாவது யூஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. இந்த அவார்டு வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வாங்கியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிதி ஆய்வு ரிப்போர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆபியஸா அந்த கொஸ்டின் வந்து தவறு சரிங்களா. அந்த கொஸ்டின் வந்து தவறு. 2ஆம் இடம் அப்படிங்கிறத சரி. 2000 மேல பார்த்தது 2018ஆம் ஆண்டு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் வகிக்கிற சரி. அதாவது வந்து இது வந்து பழைய கொஸ்டின் வச்சுதான் கேட்டிருக்கான் சரிங்களா. அதாவது வந்து நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டோட இடம் என்ன அப்படின்னு கேட்டா 3ஆவது. நம்ம பார்த்தது வந்து 2021
2021 2ஆம் இடம், 2015 2018 வந்து 3ஆம் இடம் வச்சிருக்கு நிதி ஆயோக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 அறிக்கையின்படி சுகாதார குறிப்பில் தமிழ்நாடு ஆபியஸா இந்த ஹெல்த் இண்டெக்ஸை வச்சு 3 தடவை கொஸ்டின் கேட்டிருக்கான். 2015 உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும், 2018 வச்சு 3ஆம் இடம் கேட்டிருக்கான், 2021 வச்சு கேட்டிருக்கான், 2021 2ஆம் இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அது பின்வரும் துறைகளில் டேனிடா TNAHCP தமிழ்நாட்டின் முயற்சியாக ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த டேனிடா TNAHCP இனிஷியேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரோக்கியம் தொடர்பாக உள்ள ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த டேனிடா TNAHCP அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவோட மிக முக்கியமான நோக்கம் ஆரோக்கியம் தொடர்பாக உள்ளது. ஓகே, இப்போ வந்து POQ வந்து இந்த ஹெல்த் உமன் ரிலேட்டடா வந்து ஒரு 41 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். 41 கொஸ்டினையும் ஞாபகம் வச்சுருங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் ரிப்பீட் தான் பண்ணப்படுது சரிங்களா. இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், TNPSC Group 1 Group 2 Group 4 இதே மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன்லேருந்து எடுத்தது. ஸோ இது ரிப்பீட் பண்ணப்படுது. இந்த 41 கொஸ்டினையும் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோங்க. அது போக வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து மேலே வந்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் ஒரு புக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிரைவ் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த டிரைவ் லிங்கை பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா டாபிக்லையுமே வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரீகால் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க. கீழே நம்பர் கொடுப்போம், அந்த நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே வந்து இதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து CA இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. நம்ம இதை அப்படியே வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போவோம். இது ஒரு லாங் செஷனாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ரீட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். சப்ஸ்கிரைபர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.